ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். பானலிங்கம். இந்த பானலிங்கத்தை பத்தி ஆல்ரெடி நம்ம சிவராத்திரி அப்ப பேசியிருக்கோம். இந்த பானலிங்கம் எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கிட்ட வந்திருக்கிற பானலிங்கம் வந்து நர்மதா நதிக்கரையிலிருந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இது ரெட் ஜாஸ்பர் அதனால செய்யப்பட்ட பானலிங்கம். பானலிங்கத்தை எவன் ஒருவர் பூஜிக்கிறாங்களோ 16 ஜென்மங்களில் செய்த பாவங்கள், கர்மாக்கள் எல்லாம் தீரும்னு நம்பப்படுது. சில முன்னோர்கள் பெரிய பெரிய சித்தர் வாக்கு அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, சிவனடியார்கள் சொல்லும்போது அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கேன். என்னன்னா, ஒரு பானலிங்கத்தை வைத்து பூஜித்தால் எதற்கு நிகராக இருக்கும்னா பூஜைகள், 1000 கல்லால் ஆன லிங்கத்தையும், லட்சம் ஸ்படிகத்தினால் ஆன லிங்கத்தையும் பூஜித்த அந்த ஆற்றல் ஒரு பானலிங்கத்தை வைத்து பூஜிக்கும்போது இருக்குமாம். ஏன்னா, இந்த பானலிங்கத்துக்கு எண்டே இல்ல பாருங்க. ஒரு பேஸே கிடையாது. அதாவது இங்க ஒரு ஃப்ளாட்டே கிடையாது. அது பாட்டுக்கு சர்க்கிள் போயிட்டே இருக்கும். ஸோ ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அதனால முடிவும் இல்ல, ஸ்டார்ட்டிங்கும் இல்ல. சிவன் அப்படித்தானே. அடிமுடி காண போனாங்க, பார்க்க முடியல. அதே மாரி இவரும் மேல போனாரு, அதுவும் பார்க்க முடியல. ஸோ அடியும் காண முடியவில்லை, முடியையும் காண முடியவில்லை. அந்த மாதிரியான கான்செப்ட். தேர் இஸ் நோ எண்ட். எப்பவுமே ஒரு சூன்யத்துக்கு சூன்யம்னு ஒரு மந்திரம் கூட இருக்கு. இந்த சூன்யம்ங்கிறது அதுதானே காஸ்மிக் எனர்ஜி. இப்போ வந்து நம்ம பைனரி சிஸ்டம்லாம் சொல்றோம். 0, 1, 1 பைனரி சிஸ்டம்னு. பட் அப்பவே சூன்யம்னு அப்படி சொல்றாங்க. ஏன்னா, கடைசியில நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. கடைசியில பூஜ்யம் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருவாங்களா. அந்த மாதிரியான சூன்யத்தை கூட குறிப்பிடக்கூடியது இந்த பானலிங்கம். சூன்யம்னாலே என்ன? தர் இஸ் நத்திங். இட்ஸ் எம்ப்டி. ஸோ நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். நிறைய சிவனடியார்கள் கூட அதை பற்றி நிறைய பேசுவாங்க. பட் நம்ம இந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கிறவங்க, லௌகீக வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு செல்வ செழிப்பை கூட கொடுக்கக்கூடியதாம் இந்த பானலிங்கம். இந்த பானலிங்கத்து மேல பானலிங்கத்தை தண்ணியில், அதாவது வீட்டில் இப்போ நம்ம எங்கே போய் ஆற்று தண்ணிக்கு எல்லாம் போகிறது, வீட்டு தண்ணியிலேயே கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை அருந்தி கொள்ளலாம். நமக்குள்ளே இருக்கும் கெட்ட விஷயங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விபூதியினால் அர்ச்சிக்கலாம். தண்ணீர், இதுல தண்ணீர் ஊற்றி அபிஷேகம். எப்பவுமே சொல்வாங்க, அந்த காலத்துல எல்லாம் சிவலிங்கத்திற்கு நாங்க தண்ணியையோ, பாலையோ விடும்போது நாம் செய்த பாவங்கள் எல்லாம் தீரும்னு அப்படி. அந்த அந்த அத விட பல மடங்கான பவர்ஃபுல் இந்த பானலிங்கத்துக்கு இருக்கும். ஸோ, அதனால இதுல நம்ம அபிஷேகம் செய்யும்போதோ, இதுக்கு நாம தண்ணீர் விடும்போதோ, பால் விட்டு அபிஷேகம் செய்யும்போதோ, செய்த பாவங்கள், கர்மாக்கள் பல கோடி ஜென்மங்கள்ல நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எவன் ஒருவன் பானலிங்கத்துக்கு பூஜை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, நினைத்த மாத்திரத்தில் அவர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்கள் தீரும்னு நம்பப்படுது. ஸோ அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான பானலிங்கத்துக்கு பூஜை செய்தவர்கள் கண்டிப்பா தேவலோகத்துல பெரும் அளவுக்கு இடம் பெறுவார்கள் அப்படின்னு தேவலோகத்திலேயோ, சிவலோகத்திலேயோ கடவுளிடம் கண்டிப்பாக கடவுளுக்கு நெருக்கமாக இருப்பார்ன்னு நம்பப்படுது. ஸோ பானலிங்கம் சைஸ் மேட்டர் இல்ல. இது இது பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு. குட்டி குட்டி பானலிங்கம் கூட இருக்கும். அதுவும் நர்மதா நதிக்கரையில் வரும். அதுவும் ரெட் ஜாஸ்பர்ல செய்யப்பட்டது தான். ஸோ ரெட் ஜாஸ்பர் பார்த்தீங்கன்னா, ஒரு கிரேயிஷ் டோன்ல இருக்கும். கொஞ்சம் ரெட்டா அதாவது இந்த இந்த ரெட் எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி ஆஷி ரெட்டா இருக்கும். ஒரு மாரி டீப் மெரூனா கூட இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அதுவும் இதுவும் கலந்தது ஜாஸ்பர். அந்த ஜாஸ்பர் ஸ்டோன்ல இருக்கு. ஸோ இதனால இதுக்கு பயங்கர ஸ்பெஷாலிட்டி இந்த பானலிங்கம். இந்த பானலிங்கத்த இத்துணூண்டு கூட கிடைக்கும். உங்களால இவ்ளோ பெருசா காசு கொடுத்து வாங்க முடியலன்னா, இத்துணூண்டு கூட கிடைக்கும். அத்துணூண்டு பானலிங்கத்துக்கு நீங்க பூஜை செய்தாலே அவ்ளோ வேல்யூ இருக்கு. ஸோ நம்ம அதுக்கும் நீங்க சிவன் மந்திரமோ, இதுவோ வில்வ இலை கூட வில்வ தளம் வச்சு பூஜை பண்ணும்போது 3 இலைய வைத்து பூஜை செய்யணும். அந்த மாரி பூஜை செய்யுங்க. சோமவாரம் அதாவது மண்டே நீங்க இந்த பானலிங்கத்துக்கு அபிஷேகமும், பூஜை புனஸ்காரங்களும் செய்யலாம். ஆம், ருத்ர சமக்கம் இல்ல அம் மிருத்யுஞ்சயம் என்னவோ உங்களுக்கு தெரிஞ்ச சிவன் இல்ல சிவஸ்தோத்திரம் இந்த மாரி ஏதான உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அது எல்லாமே கூட பாடலாம். இல்ல நீங்க உங்களுக்கு தெரியலன்னா, ஓம் நமச்சிவாய சொன்னாலே போதும். அது அத்தன பவர்ஃபுல்.
இல்ல உங்களுக்கு மியூசிக் எதுல போட்டுட்டு கூட நீங்க ப்ரேயர் பண்ணலாம். ஸோ பானலிங்கத்தை உங்க கையில யாருக்காவது கிடைச்சது, இல்ல உங்களுக்கு கிடைச்சது அப்டின்னா, நீங்க கண்டிப்பா அதன் பூஜையை செய்யுங்க. மனசார செய்யுங்க. நமக்கு மட்டும் இல்ல, நம் சந்ததியர்களுக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் போய் சேரும்.